யாருக்கும் தொந்தரவில்லாமல் தான் அந்த சைக்கிள் மாடிப்படி கீழே பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் அறையில் கிடந்தது. வடிவத்தில் மட்டுமே அது சைக்கிளாக இருந்தது. நடப்பட்ட நாற்று முளைத்து கிடக்கும் வயலை போல துரு சைக்கிளை பற்றி கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். யார்கிட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம், இல்லை எடைக்காவது போட்டிருக்கலாம். இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு கிடக்கு, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என்று. அது அங்கே கிடந்தா என்ன, உனக்கு என்ன சிரமம் என்று மனைவியிடம் கேட்டேன். அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சு ஒரு கதவு போட்டால் போதும், யாராச்சும் குடி வருவாங்க, நமக்கும் வாடகை கிடைக்கும் என்று அவளும் சொன்னாள். தாராளமாக பண்ணிக்கோ, ஆனால் அந்த சைக்கிளை எதுவும் பண்ண மாட்டேன், அது என்னோட உயிர் என்று சொன்னேன். நீங்களும் ஓட்ட போகிறதில்ல, சென்டிமெண்ட்டாக இருக்க வேண்டியது தான், அதுக்காக இப்படி முட்டாள்தனமாக எதையும் செய்யக்கூடாது என்று சொன்னாள். கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சைக்கிள் அது. அதுக்கும் எனக்கும் உள்ள உறவு உனக்கு தெரியாது. உன்னோட பார்வையில் நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன். பேசாமல் உள்ளே போய்விட்டாள். அது ஹீரோ சைக்கிள். வந்த புதிது. அப்போதுதான் முதலாக பள்ளியை விட்டு கல்லூரியில் அடி எடுத்து வைத்த தருணமும் அதுதான். 1000 ரூபாய் சைக்கிள். அப்பா 500 ரூபாய் கட்டிவிட்டு மிச்சம் இருப்பதை மாத தவணையாக போட்டு வாங்கி கொண்டார். முதல் நாள் அந்த சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து கொண்டு வந்து கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டு சைக்கிளை கொடுத்துவிட்டு சொன்னார், முதலா காலேஜுக்கு போகிறேன். வீட்டை விட்டு 7 கிலோமீட்டர் இங்கே வர்றதுக்கு. நீ நினச்சா எது வேணாலும் செய்யலாம், யாரும் பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்தை நினச்சிக்க, நல்லா படி, சைக்கிளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வரேன் என்று டவுன் பஸ் ஏறி போய்விட்டார். அவர் வாழ்நாளில் முதலும் கடைசியுமாக கல்லூரிக்கு வந்தது ஒரு முறைதான். அதற்கு பிறகு எந்த அறிவுரையும் சொல்லவில்லை, கல்லூரிக்கும் வரவில்லை. படிப்பை முடித்து முதல் வகுப்பில் தேர்ச்சியுற்று மதிப்பெண் பட்டியலை காண்பித்த போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, உன்னையும் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், இனி உன்னை பற்றி கவலை இல்லை, நாளைக்கே செத்தா கூட நிம்மதியாக சாவேன் என்று சொன்னார். அப்பாவிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருந்தன. அதற்கு பின்பு எல்லா இடங்களுக்கும் அந்த சைக்கிள் தான் எல்லாமும். நண்பர்கள் ஆளுக்கு ஒரு சைக்கிளாக எடுத்துக்கொண்டு நாள் முழுக்க அலைவோம். வீட்டிலிருந்து கல்லூரி, அப்புறம் சினிமா தியேட்டர், எங்காவது ஒரு கிராமத்திற்கு, இப்படி தினம்தோறும் வாரந்தோறும் அந்த சைக்கிள் ஓடிக்கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். 2 தடவைகள் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறது. 4-5 முறை பஞ்சராகி இருக்கிறது. 2 தடவை ஓவராயில் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி அது பறக்கும் குதிரை தான். நினைத்த இடமெல்லாம் சைக்கிளில் தான் என்று தான் சொல்ல வேண்டும். தியேட்டரில் படம் ஆரம்பிக்க 10 நிமிடங்கள் தான் இருக்கும். வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தியேட்டர். யார் மேலேயாவது மோதாத குறையாக சைக்கிள் மிதித்து ஸ்டாண்டில் போட்டு வேகமாக ஓடி கவுண்டரில் டிக்கெட் எடுத்து உள்ளே போய் சீட்டில் உட்கார சரியாக விளம்பரம் முடிந்து படம் தொடங்கும். உடம்பெங்கும் தண்ணீர் போல வியர்வை வழியும். ஆனாலும் அது சாதனை போல என்று தான் சொல்ல வேண்டும். வாரம் அந்த சைக்கிளில் தான் 7 கிலோமீட்டர் திருவையாற்றுக்கு பக்கத்தில் உள்ள கிராமம். சின்ன அக்காவை திருமணம் செய்து கொடுத்தது. அவளை பார்க்க சைக்கிளில் தான். கூடவே எதிர் வீட்டு நண்பனும் அவனும் ஒரு சைக்கிளில் வருவான். இருவரும் போட்டி வரும். 20 நிமிடத்தில் அக்கா வீட்டில் இருப்போம். எங்களை பார்த்ததும் ஓடிப்போய் கிராமத்து டீ கடையில் அக்கா காராச்சேவும் போண்டாவும் வாங்கி வருவாள். சைக்கிள் மிதித்த களைப்பில் போண்டாவும் காராச்சேவும் ஜெட் விமானம் போல உள்ளே இறங்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சமயங்களில் யாரேனும் நண்பர்கள் ஏறி கொண்டு இருப்பார்கள். டபுள்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். என்கிட்ட கூடரா, நான் மிதிக்கிறேன் என்று சொல்லுவான். வேண்டாம், நானே மிதிக்கிறேன் என்று நானும் சொல்லுவேன். ஏண்டா என்று கேட்டால், என்னோட சைக்கிளை யாருக்கும் தரமாட்டேன் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அம்மா அடிக்கடி கடைக்கு அனுப்புவாள். காய்கறி மார்க்கெட் போய் காய்கறி வாங்கி வர, மரத்தூள் அடுப்பிற்கு மரத்தூள் வாங்க மரக்கடைக்கு போய் சாக்கில் கட்டி சைக்கிளில் எடுத்து வர, அம்மா நெல் மூட்டை வாங்கி அவித்து காய வைத்து அரைக்க அனுப்புவாள்.
சைக்கிள் கேரியரில் வச்சு அரவை மில்லுக்கு எடுத்து போய் அரிசி தனியா, நொய் தனியா, தவிடு தனியா சைக்கிளில் தான் வரும். அம்மா மில்லிலிருந்து தனித்தனியா கட்டி கட்டி சைக்கிள் கேரியரில் வச்சு அனுப்புவா. அப்புறம் மாவு மில்லுக்கு கோதுமை மிளகாய் அரைக்க அந்த சைக்கிள் தான். கடைசியாக அப்பா இறந்து போனப்போ யாரோ அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு போய் தான் பூச்சந்தையில் பூ வாங்கிக்கிட்டு காட்டுக்கு வேண்டிய சாமான்களை அந்த சைக்கிளில் தான் வச்சு எடுத்துட்டு வந்தது நினைவில் ஊறி கிடந்தது. ஆனால் அப்பா இறப்பதற்கு முன்னதாக தவணை கடனை அடைத்து விட்டார். இனிமே இது உன் சொந்த சைக்கிள் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். வேலை கிடைத்து டிவிஎஸ் 50 வாங்கியதும் சைக்கிளின் போக்குவரத்து நின்று போனது. என்றாலும் அந்த சைக்கிளை விட மனமில்லை. அப்பாவின் சொற்ப வருமானத்தில் தவணையில் வாங்கியது. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உணர்த்திய சைக்கிள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா அடிக்கடி சொல்வாள், நாம் பயன்படுத்தியதை எந்த ஒரு பொருளையும் திரும்ப பார்க்குற போது நாம் கடந்து வந்த பாதை தெரியும். அதனால் நம்ம போகிற பாதையில் நிதானமாக போவோம் என்று சொல்வாள். டிவிஎஸ் 50 சாலையில் போகும்போது யாராவது ஒரு பையன் வயசானவங்களா டபுள்ஸ் அடிச்சுக்கிட்டு போனால் சைக்கிள் ஞாபகமும் அப்பாவோட நினைவும் வந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்க சார், சைக்கிளில் போகிறவங்க நம்மளை மாதிரி வண்டிக்கு வழி விடலாம்ல, அமத்தலாக போகிறாங்க பாருங்க, திமிரு. இவங்களை ஒழிச்சிட்டா போதும் சார், டிராஃபிக் பிரச்சனை இல்லை. நாமளும் நிதானமாக போகணும் சார். இல்லை, அவங்க பெட்டல் பண்ணி போகிறாங்க, வேகமாக மிதிக்க முடியாது, நம்ம கொஞ்சம் பொறுத்து கடந்து போயிடலாம் என்று சொன்னேன். என்றாலும் அந்த சைக்கிள் குறித்து அடிக்கடி சண்டை வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். சைக்கிளை பார்க்க வேண்டும் போல இருக்கவே அது இருக்கும் மாடிப்படி கீழ் அறைக்கு போன போது ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திய நிலையில் அப்படியே இருந்தது. ஆனால் அது தன்னுடைய நிறத்தை இழந்திருந்தது. நன்றாக துருபேறி கிடந்தது. கணையாளியில் உத்ரா என்பவர் எழுதிய கவிதை நினைவுக்கு வந்தது. பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் சைக்கிள் தன்னுடைய துருவால் போர்த்தி கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்டாண்டை தட்டி விட்டதும் மலர்ந்த மலர்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல துரு கொட்டியது. தரையெங்கும் துரு சிதறி கிடைந்தது. ஏறி உட்கார்ந்து ஹேண்டில் பாரை இரு கைகளாலும் பற்றியதும் சைக்கிள் உடனே பழைய நினைவு பாதையில் ஓடத் தொடங்கியது. கால்கள் உடனே பெடல் செய்ய ஆரம்பிக்க முயன்றன. சட்டென்று பிரேக்கை பிடிக்க சைக்கிளை அழுத்தியது சுருக்கென்றது. சற்று நேரத்தில் ரத்தம் கொட்ட தொடங்கிவிட்டது. வலது உள்ளங்கையில் சின்ன துரு பிளேடு போல பிளந்து உள் சொருகி கிடந்தது. உடன் இறங்கி சைக்கிளை அப்படியே சுவற்றியில் சாத்திவிட்டு உள்ளே வர பதறி ஓடி வந்தாள். என்னங்க ஆச்சு, இவ்வளவு ரத்தம் கொட்டுது, ஐயையோ என்று பதறினாள். போய் ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு வா, அப்புறம் பேசலாம் என்று சொன்னேன். ஓடினாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஈரமான வெள்ளை துணியை சுற்றியும் ரத்தம் அதையும் மீறி வெள்ளை துணியின் மேல் ஏறி நின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளங்கை வலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். டாக்டர் வீட்டுக்கு போயிடலாம் என்று அவளும் சொன்னாள். டாக்டர் வீட்டுக்கு போனதும் டாக்டர் துருவை எடுத்துவிட்டு நன்றாக துடைத்து பேண்டேஜ் போட்டு விட்டார். உடன் செப்டிக் ஆகாமல் இருக்க ஏடிஎஸ் ஊசியும் போட்டுவிட்டு பயப்பட தேவையில்லை என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். திரும்பி வரும்போது முருகேசன் பார்த்துவிட்டு என்னென்ன ஆச்சு என்றான் பதறி போய். விவரம் சொன்னதும் பேசாமல் அந்த சைக்கிளை தூக்கி போட்டுடுங்க, என்னென்ன நீங்கள்லாம் படித்தவங்க, அதை என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். அதை ஓட்ட முடியாத முருகேசா, வீணா போயிடுச்சு என்று சொன்னேன். பரவாயில்லண்ணே, என்கிட்ட கொடுங்க, எடைக்கு போட்டுடலாம் என்று சொன்னான். எடைக்கா என்று கேட்டேன். வேற என்ன பண்ண முடியும்னே, பேங்க் லாக்கர்லையா வைக்க போறீங்க, எடைக்கு போட்டால் பணம் கிடைக்கும் என்று சொன்னான். முருகேசனை முறைத்து பார்த்தேன். அவன் சொன்னான், அந்த பணத்தில் என்ன மாடி வீடாக கட்ட போகிறேன், ஒரு வாரத்துக்கு ஆஸ்துமா மாத்திரை வாங்கிக்குவேன் உங்கள் புண்ணியத்தில் என்று சொன்னான். சரி எடுத்துகிட்டு போ, துரு அதிகமாக இருக்குது, பார்த்து எடுத்துகிட்டு போ என்று சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன்னே என்றபடி போனான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா இருந்தாலும் இதையே தான் செய்திருப்பார். ஏனோ கைவிரல் வலித்தது என்றான்.